நாடார் அவர்கள் ரொம்ப அருமையாக தெளிவாக எல்லாமே பேசினார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். அண்ணாச்சி என்று நீங்கள் எல்லோரும் மளிகை கடையாக இருந்தாலும் சரி, ஒரு ஹோட்டலாக இருந்தாலும் சரி, ஒரு துணி கடையாக இருந்தாலும் சரி, மரியாதையோடு அழைத்து அண்ணாச்சி வாங்க உக்காருங்க, நீங்கள் துணி எடுத்தா எடுங்க, எடுக்காட்டினாலும் போங்க, நிறையா டிசைனை பாருங்கன்னு சொல்லி ஒரு அன்பான ஒரு கூட்டம், ஒரு அன்பான தொழிலதிபர்கள் தான் இங்கே எல்லாருமே மேடையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் மீண்டும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பணிவு தான் ரொம்ப முக்கியம். அது எங்களுடைய தலைவர் தளபதி எப்படி இருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, அவர்களை சரிசமமாக உட்கார்ந்து மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பேசக்கூடிய ஒரு தலைவர் தான் எங்கள் தலைவர் தளபதி. உண்மையாக சொல்ல போனால் அவர் வேலுமணி அண்ணன் நாடார் இதை பார்ப்பேன், எங்கேயோ ஒரு பார்த்த மாதிரியே இருக்குதுன்னு பார்த்தா தினந்தோறும் அட்வர்டைஸ்மெண்ட்டு மாலை மலர் பேப்பரில் பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா ஏமாந்துடாதீங்க நான் மட்டும்தான். நான் சின்ன வயசுலேருந்தே சென்னைக்கு வரும்போதெல்லாம் அவர் தான் இந்த புத்தூர் கட்டு இதெல்லாம் போடுவாங்கன்றது சொல்லுவாங்க. நான் இன்றைக்கும் அந்த இடத்த பார்த்துன்னு இருப்பேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருமே இங்கே இருக்கிற மேடையில் இருக்கிறவங்களும் சரி, கீழே இங்கே எல்லோரும் உட்காந்து இருக்கிறவங்களும் சரி, ஒரு தொழிலை செய்கிறத மரியாதையாக உண்மையாக செய்யக்கூடியவர்கள் தான் இங்கே இருக்கிறீர்கள் என்பதை நான் சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் எந்த விதத்திலும் தொந்தரவாக எங்களுடைய நிர்வாகிகளோ கட்சி தொண்டர்களோ இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ஒரே ஆட்சி தலைவர் தளபதியுடைய ஆட்சி தான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் என்னை சொன்னார், டி நகர்ல நான் ஓட்டு கேட்டது 4 நாள், தலைவர் தளபதி கோசம் தான் எனக்கு ஓட்டு போட்டாங்க. நான் ஒன்று சொன்னேன், எக்காரணத்தை கொண்டும் டி நகர்ல மாமூல் என்ற பேச்சு இருக்காது என்று சொன்னேன். இன்று வரை அதை கடைபிடிக்கப்படுகிறது. இன்று வரை அல்ல, கடைசி காலம் வரைக்கும் மாமூல் என்ற பேச்சு கண்டிப்பாக இருக்காது. அப்படி இருப்பது யாராவது கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே உங்கள் தொழில், உங்களுடைய உழைப்பு, அதுல ஒரு ரூபாய் நாங்க எங்களுக்கு அதை கொடுக்குறீங்களா, டொனேஷன் கொடுக்குறீங்களா, ஒரு 100 பேருக்கு புடவை கொடுக்குறீங்களான்ற வேலையெல்லாம் எங்ககிட்ட இருக்காது. நாங்கள் உங்களுக்கு என்ன தேவைகளோ அதை செய்யக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய முதல்வர், தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் எங்களை அப்படிதான் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். யாரு தவறு செய்தாலும் அடுத்த வினாடியே அதற்குண்டான நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவராகத்தான் எங்கள் தலைவர் தளபதி இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஒரு காலமும் தவறு செய்ய மாட்டோம். உங்களுடைய வியாபாரத்துக்கு நாங்கள் உறுதுணையாக பாதுகாப்பாக இருப்போம் என்பதை மீண்டும் நான் ஒரு முறை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் மாணவ மாணவிகள்லாம் இங்கே வந்திருக்கிறீங்க, நல்லா படித்து நீங்கள் நல்ல இடத்துக்கு வரணும். அதற்கோசம்தான் ஊக்கத்தொகை உங்களை கௌரவித்து இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளுடைய பெருந்தலைவர் அவர்கள் ஆட்சி எந்த அளவிற்கு மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்தாரோ அதே போல் நம்மளுடைய தமிழக முதல்வர் தலைவர் தளபதி ஆட்சியும் அப்படித்தான் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போதும் நாம் பெருந்தலைவர் காமராஜர் வழியில் நாம் நடப்போம். அது மட்டுமில்லாமல் தலைவர் தளபதி அவர்கள் காலை உணவு திட்டத்திற்கு பெருந்தலைவர் பெயரை வைத்திருக்கிறார். அதே போல அண்ணன் முத்து ரமேஷ் அவர்கள் தலைவர் காமராஜர் அவர்களை பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். கடந்த ஆட்சியில் வைக்கல நீட்டுன்னு அது தலைவர் தளபதி அவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அது கண்டிப்பாக தலைவர் தளபதியிடம் அனுமதி பெற்று தலைவருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
யாரையுமே மேடையில் விடாதீங்க, மேடையில் யாரையுமே விடாதீங்க, லாக் பண்ணுங்க. அதாவது லேப்டாப் அண்ணன் அவர்களுக்கு தமிழ்நாடு நாடா சங்கம் என்றும் நன்றி கடன் பட்டிருக்கிறது. அண்ணனுடைய கையினால் 2 குழந்தைகளுக்கு இங்கே லேப்டாப் வழங்கப்படுகிறது. விஜயசால் சுவானி என்ற அந்த மாணவிக்கும் ஜெப்ரி என்ற அந்த மாணவனுக்கும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் பொறுப்பாளர்களினால் இங்கே தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பாக அண்ணன் வீரமணிக்கும் சிவாருடைய அந்த முயற்சியால் அவருடைய பொற்கரையினால் இங்கே லேப்டாப் 2 மாணவர்களுக்கு கண்மணிகளுக்கு இங்கே வழங்கப்படுகிறது. விஜய் சுவானி என்ற அந்த மாணவிக்கும் ஜெப்ரி என்ற அந்த மாணவனுக்கும் இங்கே எல்லோரும் புத்தகையை பையை பார்க்கிற பொழுது ஒரு தலைவர் மட்டும் தான் இறைப்பையை பார்த்தார். அவர்தான் பெருந்தலைவர் காமராசர். அந்த மாபெரும் தலைவருடைய அந்த கல்வி வல்லலை அவருடைய பெயரை தாங்கி எங்களுடைய முதல்வருக்கு மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு நாடா சங்கம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறது. அமைச்சர் பெருமானாருக்கு நன்றிகளை சொல்கிறது. சிலம்பாட்டம் ஆடிய அந்த அற்புதமான அந்த குழந்தைகளுக்கு, வீர குழந்தைகளுக்கு மிதிவண்டிய சைக்கிள் வழங்கப்படுகிறது. லேப்டாப் ஜெப்ரி முதல் குழந்தை விஜய் சுவானி, 2ஆம் ஜெப்ரி, நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அடைக்காமல் கொஞ்சம் மாண்புமிகு அமைச்சர் பெருமானாருக்கு இடமளித்து அடுத்து தையல் மிஷின் இங்கே 5 சகோதரிகளுக்கு வழங்கப்படுகிறது. கே லோகநாயகி, சே பாரதி, அனிதா, வனராஜ், பிரியா ஐவருக்கும் இங்கே தையல் மிஷின் நலத்திட்டத்தை வழங்கப்படுகிறது. அமைச்சர் பெருமானுடைய அந்த கைகளினால் லேப்டாப் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. சைக்கிள் இங்கே சிலம்பு சாதனை செய்து வருகிற அந்த வீர விளையாட்டு குழந்தைகளுக்கு இங்கே சைக்கிள் வழங்கப்பட்டது. தையல் மிஷின் இங்கே நம்முடைய அமைச்சர் பெருமானாருடைய பொற்கரனால் வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய நம்முடைய தமிழ்நாடு நாடா சங்கத்தின் நிர்வாகிகள், நம்முடைய உறுப்பினர்கள், தாவேகா நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் இங்கே புடைசூழ்ந்து கொண்டிருந்தால் கூட மாண்புமிகு அமைச்சர் பெருமானாருக்கு இடமளித்து நடக்கின்ற அந்த நிகழ்வுகளை படம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடமளித்து நீங்க கொஞ்சம் ஒதுங்கி நின்றால் சரியாக இருக்கும். நலத்திட்ட உதவிகளை மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார், நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வள அமைச்சர், நம்முடைய தாவேக கட்சியுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு ஐயா என் ஆனந்த் அவர்கள் இங்கே தன்னுடைய போர்க்கரையினால் வழங்கி கொண்டிருக்கிறார். சிலம்ப விளையாட்டு வீரர்களுக்கு இங்கே சைக்கிள் வழங்கி நம்முடைய அமைச்சர் பெருமானார் பெரும் மகிழ்வு கொள்கிறார். இது வேற நடந்துட்டா, இது வந்து மரியாதை இந்த அற்புதமான தருணத்தில் தையல் மிஷின், கே லோகநாயகி, சே பாரதி, அனிதா, வனராஜ், பிரியா இவர்கள் ஐவரும் மேடையில் வந்து அமைச்சர் பெருமானாருடைய பொற்கரையினால் பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அழைக்கப்படுகிறது. கே லோகநாயகி, சே பாரதி, அனிதா, வனராஜ், பிரியா ஐவரையும் மேடைக்கு அழைக்கிறோம். அருள் கூர்ந்து அங்கே மேடையில் அனைத்தவர்கள் மட்டும் மேடையில் ஏறி தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த லேப்டாப், சைக்கிள், நலத்திட்ட உதவிகளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தவர்களுக்கு இங்கே மளிகை சாமான்கள், மற்ற நலத்திட்ட உதவிகளும் வழங்க இருக்கிறார்கள். சற்று பொறுத்து அதை பெற்றுக்கொள்ளவும். பெற்றுக்கொண்ட கே லோகநாயகி, சே பாரதி, அனிதா, வனராஜ், பிரியா இவர்களுக்கு மகிழ்வோடு அமைச்சர் பெருமானாருடைய பொற்கரையினால் வழங்கப்பட்டிருக்கிறது.
லேப்டாப் அந்த மாணவ கண்மணிகள் இங்கே லேப்டாப் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தையல் மிஷினும் லேப்டாப்பும் இங்கே அமைச்சர் பெருமானுடைய பொற்கரைகளினால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விழாவினுடைய மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருடைய அந்த நிகழ்வும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நம்முடைய விழா கண்டிருக்கிறது. தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக, மாபெரும் விழாவாக எங்களுடைய அமைச்சர் பெருமானாருடைய வருகை எங்களுக்கு பெருமையை தருகிறது, மகிழ்வை தருகிறது, மகிழ்ச்சியை தருகிறது, புத்துணர்வை தருகிறது. பூவிலை புன்னகை புரிந்து புதுமைகள் ஓடி அறிந்து எங்களுடைய ஆனந்தமாய் தன்னுடைய பொற்கரைகளினால் ஆனந்தன் ஐயா அவர்களையே நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நலத்திட்ட நாயகன் எங்களுடைய தலைவன் அண்டர் முத்துரவேஸ் நாடாருடைய அன்பு வேண்டுகோளுக்கிணங்க வீரமாணிக்கம் சிவாருடைய பெரும் முயற்சியினால் ஒரு மடிப்பாக்கத்தில் மிகப்பெரிய ஒரு பெருந்தலைவர் விழாவே இங்கு புடைசூழ காணப்பட்டிருக்கிறது. இந்த விழா மிகப்பெரிய சரித்திர விழாவாக அமைந்திருக்கிறது. அமைச்சருடைய பெருமை எங்கள் தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு மகுடமாக நாங்கள் கருதுகிறோம். அண்ணா ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை இந்த தமிழ்நாடு நாடார் சங்கம் என்று கொண்டிருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை இந்த தருணத்திலே நாங்கள் தெரிவிக்கிறோம். இந்த ஐயா அண்ணன் அமைச்சர் பெருமாடு புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்கள் சற்று தள்ளி தனியா வந்தீங்கன்னா நல்லா இருக்குமே. ஏனால் அடைத்துக் கொண்டு நின்றவர்களே நின்று கொண்டிருப்பதை விட ஐயாவோட புகைப்படம் எடுத்துக்கொண்டவர்கள், அதுக்கு அடுத்ததாக புழுதிவாக்கம் மடிப்பாக்கம் இந்த பயிரினுடைய உதவி மின் பொறியாளர் அண்ணாச்சி வேத சிறுமணி ஈன்றெடுத்த அருந்தவை புதல்வி, நம்முடைய இடத்தில் மிகப்பெரிய பொறியாளர் பதவியேற்றிருக்கிற அம்மையார் வி.கே. மகிபா அவர்களுக்கு இங்கே நம்முடைய அமைச்சர் பெருமானார் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார். மிகப்பெரிய ஒரு அற்புதமான பொறியாளர். இந்த மண்டில் புழுதிவாக்கம் மடிப்பாக்கம் பகுதியிலே வேத சிரோன்மணி அண்ணாச்சி அவர்கள் ஈன்றெடுத்த அருந்தவை புதல்வி நமது சகோதரி அம்மையார் வி.கே. மகிபா அவர்களுக்கு இங்கே அமைச்சர் பெருமானார் மரியாதை செய்து நினைவு பரிசு வழங்கியிருக்கிறார்கள். அமைச்சர் பெருமானாருக்கு இந்த நேரத்திலே நன்றியை நாங்கள் தெரிவிக்கிறோம். அமைச்சர் பெருமகனார் பூவிலை புன்னகை புரிந்து புதுமைகள் கோடி அறிவதைப் போல பூச்சரங்கள் அவருக்கு அங்கே மரியாதையாக தரப்படுகிறது. எளிமையான அந்த மனிதன், பெருந்தலைவர் காமராசர் போன்ற ஒரு எளிமையான தலைவனை பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட பசித்திரு தனித்திரு விழித்து என்று சொல்வார்கள். பசித்திரு முதலெழுத்து பா, தனித்திரு முதலெழுத்து டா, விழித்திரு முதலெழுத்து வி. பதவி என்பதை அலங்கரிக்கக்கூடிய மாபெரும் பொதுச் செயலாளர். அடுத்து எல்லோரும் புத்தகை பையை பார்க்கிற பொழுது ஒரு தலைவர் மட்டும்தான் இறை பையை தான் பசிப்பினி நீக்க வந்த எங்கள் ஐயா பெருந்தலைவர்களுக்கு ஏற்ப இங்கே அனைவருக்கும் அரிசியும் மளிகை செலவும் இங்கே ஐயா அமைச்சர் பெருமானுடைய பொருட்கள் வழங்கப்படுகிறது. அமைச்சர் பெருமகனாரிடம் நெருங்கிக் கொண்டிருப்பவர்கள் தற்று சல்லு வந்தால் நன்றாக இருக்கும். தேசிய நாடார் சங்கத்துடைய பொதுச்செயலாளர் அண்ணன் விஜயகுமார் அவர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்ததற்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சுமார் 4 மணி முதல் 7 மணி வரை 3 மணி நேரம் சிலம்ப தமிழருடைய பாரம்பரிய கலையான சிலம்ப கலைகளை அற்புதமான முறையிலே வடிவமைத்து மிக அற்புதமான முறையிலே இங்க ஒரு 3 மணி நேரம் மிகப்பெரிய ஒரு